Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போறோம். இது சிம்பிள்னு சொல்ல முடியாது, ஹெவின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான டிசைன். இந்த டிசைனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணேங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மெட்டீரியல் டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம ஒரு ரெண்டு லேயருக்கு வந்து செயின் ஸ்டிட்ச் தான் வந்து போட போறோம். நான் நம்பர் 7 நீடில் எடுத்துர்க்கேன். ஜரி த்ரெட் யூஸ் பண்றேன். சிங்கிள் லேயர்ல வந்து ஜரி த்ரெட் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ரெண்டு லேயருக்கு வந்து நீங்க செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. நீட்டா ஒன்னு போல போடுங்க. ஸ்பேஸ் ஒரே போல இருக்கணும். ஸ்டிச்சஸ் அதான் ஒன்னு போல இருக்கும். நீட்டா ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சிக்கு விழுகாம இருக்கும். பாருங்க இந்த மாதிரி அழகா நீட்டா ஒன்னு போல போடுங்க. ரெண்டு லேயருக்கு வந்து போட்டுக்கோங்க. முடிஞ்சா நீங்க 3 லேயர் கூட போடலாம். இன்னுமே நீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இப்போ நம்ம ரெண்டு லேயர் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம சுகர் பீட் லேயர் தான் வந்து போட போறோம். நம்பர் 10 நீடில் எடுத்துக்கோங்க. சுகர் பீட் லேயருக்கு டபுள் லேயர்ல நார்மல் டெய்லரிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்டே கோர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் லூசா கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அது கொஞ்சம் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நல்ல கம்ல பட்டுக்கும். பாருங்க இந்த மாதிரி நீட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கீழே வந்து நாட் போட முடியாது இல்லையா, அதாவது நீங்கள் ஆரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே திருப்பி வந்து நாட் போட முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா இங்கே நாட் போட வேணாம். இங்கே நாட் போடாமல் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க. லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டுக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு அந்த த்ரெட்டு பத்தலைன்னா மட்டும் நான் வந்து இதில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி நாட் போடுறது மேலேன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து கம் அப்ளை பண்ணியாச்சு. கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்பர் 5 பீடு வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு இது, ஆக்சுவலாக ஆன்டிக் பீடு தான். இந்த மாதிரி கோர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே வந்து லாக் ஸ்டிச் பண்ணணும் கண்டிப்பாக ட்ரை ஆனதுக்கப்புறம். நம்பர் 5 பீடுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பீடுக்குமே வந்து லாக் ஸ்டிச் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது கலண்டு வந்துடும். கம் அப்ளை பண்ணால் ரொம்ப நாளைக்கு நிற்காது. கண்டிப்பாக லாக் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் நம்ம அங்கேயுமே நாட் போடலை. பாருங்கள் கீழே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து எடுத்துருவோம் த்ரெட்டை. எல்லாத்துக்குமே வந்து நம்பர் 10 நீடில் தான், டபுள் லேயர் காட்டன் த்ரெட்டு தான். நான் ஃபஸ்ட்டு போட்ட நூல்லையே தான் வந்து இப்போயுமே போட்டுட்ருக்கேன். தேர்ட் லேயருமே வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவ்ஸ் வந்து வரும். ஒரு 10 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அகெயின் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு சீனி பசி தான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீட்டாக கோர்த்து வச்சுக்கோங்க. சீனி பாசியை கோர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரிசோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பிராண்டுன்னு. நான் ப்ரிசோவில் வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான், பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் லேயருக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்பர் 4ல் வந்து ஆன்டிக் பீடு தான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க கம் அப்ளை பண்ணிட்டா பீடெல்லாம் வந்து கருக்காதான்ட்டு. கண்டிப்பாக கருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்மஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் கீழே அந்த பீடுக்கு கீழே மட்டும் கம் படுற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், எதுவும் தெரியாது. சப்போஸ் அந்த பீடு மேலெல்லாம் வந்து கம்மெல்லாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் கருக்க தான் செய்யும். இமீடியட்டாக கருக்காது, பட் ஒரு 1 இயர் 2 இயரில் வந்து கொஞ்சம் கருக்க தான் செய்யும். ஸோ அதனால் கம்மு வந்து ரொம்ப ஸ்மஜ்ஜாகாமல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தைக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம நார்மல் நீடிலே வந்து ஈஸியாக தைக்கிறதுக்குமே நான் ஸ்டார்டிங் முதல்ல இருந்து போட்ட வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் லேயருமே வந்து நம்ம சுகர் பீட் லேயர் தான் வந்து கொடுக்குறோம். லாஸ்ட்டில் ஃபைனலாக இந்த லேயர் வந்து இதோட வந்து நம்ம கம் அப்ளை பண்ணுறதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகெயின் நான் மேலே வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நான் நாட் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம எப்போயுமே ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி இங்கே ஒரு லேயர் வந்து போட்டுக்கோங்க. அந்த பீடுக்கு இடையில வந்து போட்டுக்கோங்க, வெளியே தெரியாத மாதிரி. பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் வெளியே எடுங்க. நீடில் இந்த மாதிரி மறுபடியும் வெளியே எடுத்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் வந்து ஒரு ஸ்டிச் இங்கே பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறோம். கீழே மறுபடியும் வெளியே எடுக்கிறோம் பக்கத்துலேயே. பாருங்கள் அது பக்கத்துலேயே வெளியே எடுத்துக்கோங்க. சேம் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ அகைன் நம்ம கீழே வந்து இன்சர்ட் பண்ணி கீழே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் நீட்டாக நின்றுக்கும். உங்களுக்கு அந்த கீழே வந்து நீங்கள் டர்ன் பண்ணவே தேவையில்லை. அதனால தான் சொல்கிறேன்.
இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம மிரர் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். மிரருக்கு வந்து கொஞ்சம் கம்மு சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து எவ்வளோ வந்ததுன்னா எனக்கு ஒரு 3.5 இன்ச்சஸ் கிட்டக்க வந்தது. ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு மூணு மிரர் ஒட்டுற மாதிரி இருந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்த லேயர் வந்து 2, அதுக்கடுத்து 3, 2 அந்த மாதிரி இருந்தது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக 9.5 இன்ச்சஸ் வந்து ஹைட்டுக்கு வந்தது. கரெக்டாக 10 மிரர்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது இதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சுற்றியுமே வந்து தைக்க தான் போகிறோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டோம்னா நம்ம அந்த பிடிச்சிட்டே இருக்க தேவையில்லை. மிரரை தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவுட்டர் லேயர் கொடுக்கும்போது. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இப்போ எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அவுட்டர் லேயர் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் நம்பர் 7 நீடில் எடுத்திருக்கேன். 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட்டு தான், பாட்டில் க்ரீன் கலரில் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து தைச்சிக்கலாம். இப்போது மிரருக்கு வந்து சுற்றி வந்து நம்ம வந்து லேயர் கொடுக்க போகிறோம். அதாவது மிரர் ஃப்ரேம் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு லேயரு. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. பக்கத்தில் எடுங்க. எடுத்துகிட்டு ஒன்று போல் ஸ்பேஸில் இந்த மாதிரி தைச்சிட்டே வாங்க. இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு நூல் மேலே ஒரு நூல் கீழே அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்கன்னா கையில் நீட்டாக நின்றுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியெல்லாம் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தில் வந்து போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நான் எப்போயுமே சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு எந்த ஒர்க்காக இருந்தாலுமே சரி, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறோம், ப்ளவுஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எப்போயுமே ரஃப்பான ஒரு கிளாத்தில் போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ப்ளவுஸில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து போட்டால் நீட்டாக வரும். அந்த மாதிரி நீங்கள் அதில் பழகிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கிட்டே வாங்க. மிரரை சுற்றிலையுமே போடணும். இது நான் வந்து ஒரிஜினல் மிரர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபாயில் மிரர் எடுக்கலை. இதுக்கு ஒரிஜினல் மிரர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ஒரு மிரருக்கு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு எல்லாமே நீட்டாக வரும் பார்க்குறதுக்குமே. ஆனால் ஸ்பேஸ், நான் அதனால சொல்கிறேன், ஸ்பேஸ் மட்டும் ஈக்குவலாக எடுத்து பழகுங்க. எந்த ஸ்டிச்சாக இருந்தாலுமே ஒன்று போல் ஸ்பேஸ் வர மாதிரி பாருங்கள். கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் விட்றீங்கன்னா சேம் அந்த ஸ்பேஸே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம நாட் போடுறோம். ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க கீழே. இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி சில்க் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நாட் போடுறீங்கன்னா மோஸ்ட்லி அந்த நாட்டு பக்கத்தில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த கம் அப்ளை பண்ணும்போது சுத்தமாக உங்களுக்கு அந்த சில்க் த்ரெட் கலண்டே வராது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வளவலன்னு இருக்கும் இல்லையா த்ரெட்டு, அதனால் கொஞ்சம் கலண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த லேயர் வந்து சீனி பாசி லேயர் வந்து கொடுக்க போகிறோம். நம்பர் 10 நீடில் எடுத்திருக்கேன். டபுள் லேயரில் காட்டன் த்ரெட் போட்டுட்டு சீனி பாசி இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன். சுற்றி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு லாக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் பண்ணணும், மறக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நம்ம அகைன் இன்னொரு லேயர் வந்து போடணும். ஸோ நம்ம நான் போடலை, அது ட்ரையாக விட்டுட்டு அதுக்கு அடுத்த லேயர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த லேயருக்கு வந்து நம்பர் 4 பீட் எடுக்க போகிறோம். 4 பீட்டில் வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து ஒன்று போல் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் 10 நீடில் தான், டபுள் லேயர் காட்டன் த்ரெட் சேம் அதே தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 4 பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அதாவது ஒரு வி ஷேப்பில் வர மாதிரி பீடு தைச்சிக்கோங்க. இப்போ அகைன் நம்பர் 4 பீடு அண்டு சுகர் பீடு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் அந்த 2 4 பீடுக்கு இடையிலையுமே வந்து நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ அகைன் சேம் நம்பர் 4 பீடும் ஒரு சுகர் பீடும்
இந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி அந்த புட்டீஸ்க்கெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாடல் தான். இதே இது நம்ம அந்த மிரர் சுற்றி வந்து நம்ம வைக்க போகிறோம். அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அந்த மார்க்கிங்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சேம் நம்ம இந்த டிசைன் வந்து போட போகிறோம். உங்களுக்கு லூஸாக இருக்குது, பீடெல்லாம் லூஸாக இருக்குன்னா இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீடு வந்து லூஸாக இருக்காது, கண்டிப்பாக டைட்டாக நல்லா நின்றுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கீழே நாட் போட தேவையில்லை, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து வந்துடலாம். பாருங்கள், சேம் இதே போல் தான். நம்பர் 4 பீடு ஃபஸ்ட்டு, அப்புறம் சுகர் பீடு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல அகெயின் எடுக்கிறோம். சேம் நம்பர் 4 பீடும் ஒரு சுகர் பீடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் எடுக்கிறோம். அகெயின் கரெக்டாக அந்த 4 பீடு இருக்கு இல்லையா, அந்த 2 4 பீடுக்கும் சென்டரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அகெயின் நம்பர் 4 பீடும் ஒரு சுகர் பீடும் பாருங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இதே போல் சுற்றிலும் எல்லாத்துலேயுமே தைக்கணும். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா புட்டீஸ்க்குமே. நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் தான் வந்து கேப் விட்டுருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் லென்த்து வந்து கரெக்டாக நான் ஒரு 10 இன்ச்சஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். அதாவது கையோட சுற்றளவுமே நான் வந்து 10 இன்ச்சஸ்க்கு தான் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். கரெக்டாக நான் 10 மிரர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மிரர் சைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மிரர் சைஸ் வந்து என்ன சைஸ் நான் யூஸ் பண்ணேங்கிறத. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக தைச்சிக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் விடுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஸ்பேஸ் மட்டும் கரெக்டாக இல்லைன்னா அந்த ஒர்க் வந்து கரெக்டாக நீட்டாக வராது. பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். டர்ன் பண்ணியிருக்கேன், டர்ன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஒரு 2 நாட்டு வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு போடுறோம் இந்த மாதிரி. அகைன் இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இழுத்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வரவே வராது கலண்டு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் எல்லா புட்டீஸுமே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம கீழே அந்த லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போது அந்த சீனி பாசி லேயர் லாஸ்ட்டாக போட்டது. இப்போ அதுக்கு அடுத்துமே வந்து நம்பர் 4 பீடும் ஒரே ஒரு சுகர் பீடும் தான் வந்து கொடுக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துக்கோங்க ஒரே ஸ்பேஸில். உங்களுக்கு ஸ்பேஸ் விடுறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த 2 பீடுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ் வந்து ஒன்று போல் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த 2 பீடுக்கு இடையிலையுமே வந்து அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம், அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக ஒன்று ஒன்றா தைச்சிக்கோங்க. இதுவுமே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுலேயுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் கண்டிப்பாக. பாருங்கள், இந்த மாதிரி அது ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் வந்து அந்த 2 பீடுக்கு இடையிலையுமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அதாவது கிராம்பு தையல் சொல்லுவாங்க, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் நம்பர் 7 நீடில் எடுத்திருக்கேன். அதாவது 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வர மாதிரி வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். சேம் அந்த சில்க் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். பாட்டில் க்ரீன் கலரில் இருக்கிறது இல்லையா, மிரருக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கலாம். 2 சுற்றி போடுறேன் நாட்டு, கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணுன்றதுக்காக. இதே போல் அந்த 2 பீடுக்கு இடையில் வரிசை அப்படியே போட்டே வாங்க, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிக்கு விழுகாமல் பார்த்துக்கோங்க. த்ரெட்டை நல்லா பிடிச்சிட்டு போடுங்க, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக போட்டு வாங்க. இதுக்கு நீடில் இன்னும் கொஞ்சமே நீங்கள் ஐ ஷேப், அந்த ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட நம்பர் 7 நீடில் இருக்கிறதுனால நான் அதவே வந்து யூஸ் பண்ணுறேன். இன்னுமே கொஞ்சம் ஐயெல்லாம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு நூல் கோக்குறதுக்கும் அந்த தைக்கிறதுக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்ம ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஒர்க்கு. இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக போட பிடிக்காது, அதே போல் ரொம்ப கிராண்டாக போட பிடிக்காது. இதெல்லாம் கொஞ்சம் மீடியமான டிசைனு, இதெல்லாம் நல்லா தைச்சி போடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான நெக் டிசைன் வந்து நம்ம கீழே அந்த ஸ்லீவ்ஸ் பார்ட்டில் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்பர் 5 பீடு 4 பீடும், அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா நீங்கள் உடம்பு ஃபுல்லுமே கூட இந்த மாதிரி புட்டீஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் வந்து அதை போடலை, அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கேட்பீங்க இல்லையா, அதனால சொல்கிறேன் நெக் டிசைனுக்கு. ஓகே, இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.